நீர்வள அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன். நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன், தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும், யாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் யோசிக்கலாம், தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று. 44,000 போராளிகளை உயிரோடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயத்து வருகிறேன். தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன், எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். விடுதலை செய்யவில்லை. முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக